ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம நல்ல மொறுமொறுன்னு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான முருங்கைக்கீரை வச்சு பருப்பு வடை எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ஈவினிங் டீ டைம் கூட சாப்பிட்றதுக்கு ஏற்றதாக இருக்கும். இதுக்காக ஒரு கப் அளவு கடலை பருப்பை நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பை மட்டும் மாற்றி வச்சுருக்கேன். அப்புறமா மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். இப்போ இது ஒரு பவுலில் நம்ம சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச கடலை பருப்பையும் இது கூட சேர்த்துருங்க. அப்புறமா அரை கப் அளவுக்கு முருங்கைக்கீரை, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 3 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது கூட கொஞ்சமாக சீரகம், அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா நம்ம கலந்து எடுக்கணும். கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கையில் நல்லா அழுத்தி விட்டீங்க அப்படின்னா வடை ஷேப்புக்கு வந்துடும். இது அப்படியே நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் பார்த்தீங்கன்னா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இதை ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வாரது வரைக்கும் நம்ம பொறுமையாக பொரிச்சு எடுக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சுவையான, ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பருப்பு வடை ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு.